அந்த அமைதியான காடில் ஒரு அழகான பூனைக்குட்டி இருந்தது. அந்த பூனைக்குட்டி மிகவும் ஆர்வமுள்ளதும் புதுமையான விஷயங்களை முயற்சி செய்ய விரும்புவதுமாக இருந்தது. ஒரு நாள் அது காட்டு அரசனான சிங்கத்தை கவனமாக பார்த்து கொண்டிருந்தது. சிங்கம் தன் சக்தியை காட்டும் விதமாக பெரிய சத்தத்தில் கர்ஜித்தது. அந்த கர்ஜனை முழு காட்டையும் அதிர வைத்தது. அந்த ஒலி மிகவும் வலிமையானதும் பயமுறுத்துவதாகவும் இருந்தது. அதை பார்த்த பூனைக்குட்டி தானும் அப்படியே வலிமையானதாக இருக்க வேண்டும் என்று எண்ணியது. அது சிங்கம் போலவே இருக்க வேண்டும் என்று மனதில் நினைத்தது. உடனே அது நேராக நின்று தன் மார்பை உயர்த்தி கொண்டு சிங்கம் போல கர்ஜிக்க முயற்சி செய்தது. ஆனால் அதனால் வந்த ஒலி மிகவும் வேறுபட்டது. அது ஒரு சிறிய மியாவ் போலவே இருந்தது. அந்த சத்தம் காட்டு மிருகங்களுக்கு சிரிப்பை ஏற்படுத்தியது. மெதுவாக ஒரு மிருகம் சிரிக்கத் தொடங்கியது. பின்னர் மற்றவை. கடைசியில் எல்லோரும் சிரித்தனர். அதை பார்த்த பூனைக்குட்டி கொஞ்சம் வெட்கப்பட்டு அமைதியாக நின்றது. அது தன்னுடைய முயற்சி சரியாக இல்லையோ என்று நினைத்தது. அந்த நேரத்தில் காட்டு அரசன் மெதுவாக அதன் அருகில் வந்தது. அது கோபமாக இல்லை, மாறாக அது மிகவும் மென்மையாக இருந்தது. அது பூனைக்குட்டிக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை உணர்த்தியது. ஒவ்வொருவருக்கும் தங்களுக்கே உரிய சிறப்பு இருக்கிறது என்று. பூனைக்குட்டி அதை உணர ஆரம்பித்தது. அது சிங்கம் போல இருக்க வேண்டிய அவசியமே இல்லை என்பதை புரிந்து கொண்டது. தன் சிறிய மியாவ் தான் அதற்கான தனித்துவமான குரல் என்பதை அது மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டது. அந்த உணர்வுடன் அது தன்னம்பிக்கையுடன் ஒரு பெரிய மியாவ் என்று குரல் எழுப்பியது. இந்த முறை காடு முழுவதும் அமைதியாக இருந்தது. பிறகு மெதுவாக கைத்தட்டல்கள் ஒலித்தன. எல்லோரும் அதன் தனித்துவத்தை பாராட்டினர். இப்படி அந்த சிறிய பூனைக்குட்டி ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக்கொண்டது. நாம் யாராக இருக்கிறோமோ அதுவே மிகச் சிறந்தது. இந்த கதையின் அர்த்தம் என்ன தெரியுமா குட்டீஸ்களா? நம்மை நாமாக இருப்பதே மிகப்பெரிய பலம். நம்முடைய தனித்துவம்தான் நம்மை அழகாக்குகிறது. For more videos, please subscribe.